தயக்கத்துடன் மீண்டும் மரத்தடிக்குச் சென்ற விக்ரமார்க்கா அந்தச் சடலத்தை மரத்திலிருந்து இறக்கி தோளில் போட்டுக்கொண்டு வழக்கம்போல் மோனமாகப் புதைகுழிக்குச் சென்றான். அப்போது பிணத்திலிருந்த பெத்தல், அரசரே, ஆட்சியாளராக உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்குத் தெரியவில்லை. ஒரு அரசனுக்கு நல்லொழுக்கம், வீரம், புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும் போதாது. அவர்களுக்கு நுட்பமான நுண்ணறிவு மற்றும் மன உறுதியும் தேவை. இவை இரண்டும் இல்லாததால்தான் இந்த நள்ளிரவில் நீங்கள் செய்ய முடியாத சில காரியங்களை செய்யாமல் இந்த மயானத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். மன்னன் மாதவசேனனைப் போலவே சிலர் தாங்கள் செய்யாத குற்றத்திற்காகவோ அல்லது பாவத்திற்காகவோ தங்களைத் தாங்களே தண்டிக்கிறார்கள். நுட்பமான நுண்ணறிவு மற்றும் மன உறுதி இல்லாததே இதற்குக் காரணம். உனக்கு வழி தெரியாமல் இருக்க அவனுடைய கதையைச் சொல்கிறேன், கேள். அவர் தொடர்ந்து கூறினார். முன்னொரு காலத்தில் கோசல தேசத்தை ஆண்ட மாதவசேனன் என்ற அரசன் இருந்தான். மக்களைத் தன் சொந்தப் பிள்ளைகளைப் போல் நடத்துகிறார். மக்கள் நலனில் ஆசைப்பட்ட காலத்திலும் சதி என்ற பெயரைப் பெற்றார். இதற்கிடையில் அக்னிநேத்ரா என்ற மந்திரவாதி கோசல தேசத்திற்குள் நுழைந்தான். அமானுஷ்ய கலைகளால் சாதாரண குடிமக்களை பயமுறுத்துவதன் மூலம் அவர் தனது வேலையைச் செய்தார். இப்படியே பெரிய கட்டிடம் கட்டி சகல வசதிகளுடனும் வசதியாக வாழ்ந்து மக்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தார். இதனை பயன்படுத்த மக்கள் மிகவும் அஞ்சுகின்றனர். எனவே அரசனிடம் யாரும் அவரைப் பற்றி புகார் செய்யவில்லை. ஒற்றர்கள் மூலம் மாதவசேனன் அக்னிநேத்ருனியைப் பற்றி அறிந்தான். உடனே தூது அனுப்பி கொலுவுக்கு அழைத்து வந்தார். அக்னிநேத்ரா மரியாதையுடன் மாதவசேனரை வணங்கி, நானும் மக்களும் உனது ராஜ்யத்தில் மிகவும் வசதியாக வாழ்கிறோம். உங்களுக்கு என் வணக்கங்கள், அவன் சொன்னான். மாதவசேனன் நிதானமாக, உன் பணிவு எனக்கு மகிழ்ச்சியைத் தந்தது. நீங்கள் உடனடியாக என் ராஜ்யத்தை விட்டு வெளியேறினால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவன் சொன்னான். என்னைப் போன்ற ஒரு பெரிய மந்திரவாதி எந்த நாட்டில் இருந்தால் அந்த நாட்டிற்கு பெரிய மரியாதை இருக்கும். நீ என்னைப் பார்க்கக் காரணம் என்ன என்று அக்னிநேத்ரா கேட்டார். உன் மனம் நன்றாக இல்லை. நீ சுயநலவாதி. உங்களைப் போன்றவர்களுக்கு என் ராஜ்யத்தில் இடமில்லை. நீங்கள் உங்கள் தீய ஆவிகளால் சாதாரண மக்களை துன்பப்படுத்தி துன்புறுத்தி இன்பங்களை அனுபவிக்கிறீர்கள் என்றார் மாதவசேனா. மாறாக அக்னிநேத்ரா பரவலாகப் புன்னகைத்து, வலிமையற்றவர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் மிகவும் வசதியானவர்கள், இது எந்த நாட்டிலும் நடக்கும். நீங்கள் விதிக்கும் வரியை மக்கள் செலுத்த தயாரா? உங்கள் ஆணைகள் அனைத்தையும் அவர்கள் விரும்புகிறார்களா? மக்கள் என்னைப் பற்றி குறை கூறாததால் நானும் நன்றாக இருக்கிறேன். சுயநலம் என்கிறீர்களா? மக்களை விட ஆடம்பரமாக வாழ்கிற சுயநலவாதி அல்லவா? எனவே நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவீர்களா? அவர் கேட்டார். பாரம்பரியத்தைத் தவிர அரச அரண்மனைகளில் வாழ்வதில் அதிக வசதி இல்லை. நான் சுயநலவாதி என்று நீ நிரூபித்தால் நான் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறுவேன் என்றார் மாதவசேனா. அக்னிநேத்ரா கலகலவென சிரித்துவிட்டு, உன்னிடம் எனக்கு என்ன வாதம்? நான் ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நான் உங்கள் மகளை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். உன்னால் முடிந்ததை செய் என்று கூறிவிட்டு அக்காவிடம் இருந்து மறைந்தார். அவ்வளவுதான். அதே நேரத்தில் மாதவசேனரின் ஒரே மகள் மாதவிலாதா கற்பகத்தை விட்டு மறைந்தாள். மாதவசேன மகாராஜாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது அமைச்சர் அவரிடம், இறைவா, மாதவிக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை தேர்வு செய்ய வேண்டாமா? இப்போது இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம். மந்திரவாதியைக் கொன்று இளவரசியைக் காப்பாற்றும் வீரனுக்கு நீ ராஜ்யத்தையும் இளவரசியையும் வழங்கலாம். அவன் சொன்னான். இதற்கு மாதவசேனன் சம்மதித்தான். ராஜ்யத்தில் உடனடியாக அது இவ்வாறு வெளிப்பட்டது. பல இளைஞர்கள் ஆர்வத்துடன் அரசனின் மகளையும் ராஜ்யத்தையும் தங்களுக்குச் சொந்தமாக்கிக் கொள்ளப் புறப்பட்டனர். இதற்கிடையில் மாதவசேனாவும் ஓய்வெடுக்கவில்லை. அவர் அந்தப்புற புக்கிரகத்தில் உள்ள மகாதேவியின் கோவிலுக்குச் சென்று, துன்மார்க்கரை வலிமையால் வெல்ல என்னால் முடியும். தீய ஆவிகளை விரட்ட என் சக்தி போதாது. நீங்களே உதவ வேண்டும். தேவியிடம் வேண்டினார். அப்போது தேவி தோன்றி, அரசே, நீங்கள் சில தெய்வீக சக்திகளால் சோதிக்கப்படுகிறீர்கள். கவலைப்படாதே. நான் உங்களுக்கு ஒரு வாள் கொண்டு வருகிறேன். அதைத் தொட்டவுடன் தீய சக்தி சாம்பலாகிவிடும். அவனிடம் ஒரு வாளைக் கொடுத்துவிட்டு மறைந்தான். மாதவசேனன் அந்த வாளை உறையில் வைத்துக் கொண்டு அன்றிரவு அயர்ந்து தூங்கினான். மங்களகரமான நாட்கள் கடந்து செல்ல, ஒரு நாள் மாதவிலதா ஒரு அழகான இளைஞனுடன், விராஜில்லே, வரலாறு காணாத வீரியத்துடன் திரும்பினாள். அந்த இளைஞன் மாதவசேனரை வணங்கி, நான் அக்னிநேத்ரனைக் கொன்று மாதவிலைக் காப்பாற்றினேன். என் பெயர் அக்னிசேனா. நமது முன்னோர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்படுகிறது.
அவர் தன்னைப் பற்றி கூறினார். மாதவசேனன் ஒன்றும் பேசாமல் தன் உரையிலிருந்து வாளை உருவி அக்னிசேனைக் கடுமையாகத் தாக்கினான். மாதவிலா உட்பட சுற்றியிருந்த அனைவரும் அவனது அதீத நடத்தையால் ஆச்சரியப்பட்டனர். அக்னிசேனனுக்கு காயம் கூட ஏற்படவில்லை. சிரித்துக் கொண்டே நின்றான். மாதவசேனன் மறு வார்த்தை பேசாமல் நடந்தான். அக்னிசேனாவுக்கும் மாதவிலாவுக்கும் திருமணம் நடந்தது. திருமணத்திற்குப் பிறகு அக்னிசேனா முடிசூடினார். அப்போது அக்னிசேனன் வடிவில் இருந்ததால் அக்னிநேத்ரா சூனியக்காரியாக மாறினாள். அவன் சிரித்துக் கொண்டே, நான் இளவரசியை மணக்க விரும்பினேன். நான் இந்த நாட்டின் அரசனாக வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த 2 ஆசைகளையும் நிறைவேற்ற நான் என் சக்தியைப் பயன்படுத்தினேன். மாதவிலைக் கடத்திச் சென்றேன். அவன் சொன்னான். மாதவசேனன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அக்னிசேனா, நீ ஒரு சாதாரண க்ஷத்திரிய இளைஞன். சில தெய்வீக சக்திகள் என்னை சோதிக்க உன்னை பயன்படுத்தியது. மந்திர உடையுடன் யாரையும் பயமுறுத்த வேண்டாம். கோசங்களின் அதிபதியாக ராஜ்யத்தை நன்றாக ஆட்சி செய். இந்தத் தேர்வில் நான் தோல்வியடைந்தேன். என் பாவங்களுக்குப் பிராயச்சித்தமாக சிறிது காலம் வனவாசம் சென்று தவம் செய்வேன் என்றார். அங்கிருந்து கிளம்பினான். அடுத்த கணம் மந்திரவாதியின் வடிவில் இருந்தவன் அந்த வடிவத்தை இழந்து தீக்குளிக்கும் வீரனாக மாறினான். பேதலா இந்தக் கதையைச் சொல்லி, ராஜா, மாதவசேனன் பாவம் செய்தவன் போல் வனவாசம் செல்வது அர்த்தமற்ற காரியமல்லவா? குழந்தைகளைப் போல மக்களை ஆட்சி செய்தார். அவர்களுக்கு இன்னொரு நல்ல இறைவனைக் கொடுத்தார். இப்படியெல்லாம் செய்துவிட்டு தவம், புத்தியின்மை, மனவுறுதி இழப்பு ஆகிய காரணங்களால் அவன் ஆவான் அல்லவா? இந்தக் கேள்விக்கு பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலையே வெடித்துவிடும். அவன் சொன்னான். அதற்கு விக்ரமார்கா, மாதவசேனா பாவம் செய்திருக்கிறாய். நீ சொன்ன காரணம் செல்லாது. அவர் பாவம் செய்தது உண்மைதான். ராஜ்யம் அவனுடைய பொறுப்பு இல்லையென்றால் அது அவனுடைய சொந்தச் சொத்து அல்ல. திறமையான நபர்களிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட வேண்டும். திறமையற்ற ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் மக்கள் நஷ்டம் அடைவார்கள். இதையெல்லாம் யோசிக்காமல் சுயநலத்துடன் தன் மகளைக் காப்பவன் எவனொருவன் ராஜ்யத்தைக் கட்டிக் கொடுப்பான் என்பது மாதவசேனன் செய்த முதல் பாவம். குலதேவதா அவனுக்கு அற்புத சக்திகள் கொண்ட வாளைக் கொடுத்து, சில தெய்வீக சக்திகள் உன்னைச் சோதிக்கின்றன என்று எச்சரிக்கிறாள். இருப்பினும் மாதவசேனன் எச்சரிக்கையை நிராகரித்து அக்னிசேனன் மீது தனது வாளை வீசினான். இது 2வது பாவம். இதையெல்லாம் உணர்ந்து வனவாசம் சென்றார். அவன் சொன்னான். மன்னன் அமைதியாக இருந்தபோது பேதலா பிணத்துடன் மறைந்து மரத்திற்குத் திரும்பினாள்.